My dear students, this is class 11 maths exercise 3.4 question number 22 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, tan x equal to n by n plus 1 and tan y equal to 1 by 2n plus 1 அப்படின்னா tan x plus y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இங்கே எழுதிக்க போகிறேன். tan x plus y ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan x plus tan y by 1 minus tan x tan y. இதுனா ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை இந்த tan x and tan yக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, tan x பதிலாக நான் என்ன போடணும் பாருங்கள், n by n plus 1. ஸோ n by n plus 1 போட்டுக்கினேன். tan yக்கு பதிலாக 1 by 2n plus 1 by 1 minus tan x பதிலாக திரும்பவும் n by n plus 1 into tan y பதிலாக 1 by 2n plus 1. ஸோ வேல்யூஸை நான் போட்டேன். இப்போது இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் இதனோட ப்ராடக்ட் தான் வரும் இல்லையா. n plus 1க்கும் 2n plus 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் n plus 1 into 2n plus 1 இதுதான் எல்சிஎம். அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலே என்ன வரும், n into 2n plus 1 plus 1 into n plus 1. ஓகேவா. அப்போ கீழே என்ன வரும் பாருங்கள், இது கடியில் ஒரு 1 போடலாமா, இது ரெண்டுத்தையும் பெருக்கிடணும் இல்லையா. அப்போது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டெப்பு கூட போகலாம், ஒன்றும் அவசரப்படாதீங்க. மேலே n into 1 n வரும், கீழே n plus 1 into 2n plus 1 n plus 1 into 2n plus 1. ஓகேவா. ஸோ இப்போது மேலே இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இல்லை இந்த எண்ணை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ n into 2n 2n ஸ்கொயர், n into 1 n ப்ளஸ் இங்கே 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். அப்போ n plus 1 இன்னொரு முறை எழுதிக்கலாம் பை n plus 1 into 2n plus 1. இதை பற்றி ஜாஸ்தி ஒரி பண்ணாதீங்க, ஏன்னா இது கேன்சல் ஆகிடும். பை இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 1க்கும் n plus 1 into 2n plus 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் n plus 1 into 2n plus 1 தான் எல்சிஎம். அப்போது இது ரெண்டு ஆளையும் இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும், 1ஆல் இந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, பண்ணிடலாமா. 1 into n plus 1 into 2n plus 1 அது அப்படியே வரும், n plus 1 into 2n plus 1. தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் போட்டாச்சு. 1ஆல் இந்த எண்ணெய் பெருக்குன்னா ஒரு எண்ணெய் மாத்திரம் வரும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, கட் பண்ணிடலாம். அடுத்து மேலே என்ன வந்திருக்கு பாருங்கப்பா, ஒரு 2n ஸ்கொயர். அப்போ எண்ணும் கூட்டி 2n ஒரு ப்ளஸ் 1. ஓகேவா. கீழே என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ 2n into n 2n ஸ்கொயர், அப்புறம் n into 1 ஒரு n, அப்புறம் இப்போ 1ஆல் பிரிக்கலாமா இந்த ரெண்டு டேர்மையும், 1 into 2n ப்ளஸ் 2n, அப்புறம் 1 into 1 1, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் n இருக்குது, மறக்காமல் அதையும் போட்டாச்சு நம்ம. இப்போது இந்த ப்ளஸ் எண்ணுக்கு மைனஸ் எண்ணு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இது இருக்கிறத நம்ம எழுதலாம். மேலே என்ன வந்திருக்கு பாருங்கள், 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ப்ளஸ் 1. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாமா. கீழே என்ன மீந்திருக்கு பாருங்கள், ஒரு 2n ஸ்கொயர் ஒரு 2n ப்ளஸ் 1. ஸோ சேம் டு சேம் பீஸ், மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் வந்தாச்சு. அப்போது கட் பண்ணிவிட்டு 1 டைம்ஸ் வருது, அப்போ ஒரு 1 போட்டுவிடுவோம். ஸோ இதனோட வேல்யூ என்ன, 1 தான். tan x plus yக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.